Hi guys, welcome to the Real Cricket Fun YouTube channel. ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கேவோட ப்ரெடிக்டட் பிளேயிங் 11 ஃபார் ஐபிஎல் 2026 என்னவா இருக்கும், பெஸ்ட் காம்பினேஷன் அக்கார்டிங் டு த ஸ்குவாட் என்ன அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஓப்பனர்ஸ், ஃபர்ஸ்ட் நோ பிரெய்னர் பிக் வந்து ஆயுஷ் மாத்ரே. லாஸ்ட் சீசன் ருத்துராஜ் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் ஒரு மிட் சீசன் பிக்காக உள்ளே வந்தார். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து ஒரு நல்ல இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் நிறைய விளையாண்டாரு. ஆர்சிபியோட அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் 94 வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த டொமஸ்டிக் SM80 டோர்னமெண்ட்லேயுமே பேக் டு பேக் சென்ச்சுரிஸ் அடிச்சு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ ஒரு ஓப்பனர் வந்து ஆயுஷ் மாத்ரே, அது நோ பிரெய்னர். அதர் ரெண்டு ஓப்பனர் தான் ரெண்டு பிளேயர்ஸ், ஒன்று சாம்சன் இன்னொன்று கெய்க்வாட். இந்த ரெண்டு பிளேயர்ஸில் சாம்சன் இப்போ ஆல் ஃபார்மேட்ஸ், எந்த ஃபார்மேட் எடுத்தாலும் சரி, எனி கைண்ட் ஆஃப் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் எந்த இடத்துல விளையாண்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா ஆர் முன்னாடி விளையாண்டுட்டு இருந்த ராஜஸ்தானாக இருக்கட்டும், இப்போ இந்தியன் டீம் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் வந்திருக்கு, அந்த இடத்துல எவ்ரி பிளேஸ்லையுமே இஸ் ஜஸ்ட் ஓப்பனிங். ஸோ அவர் நம்பர் 3 விளையாடுறது இல்லை. ஸோ அவர் தான் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணுவார். இட்ஸ் ஹை லைக்லி டு ஹேப்பன். பட் சென்னையோட பெஸ்ட் ஓப்பனர் ருத்துராஜ் கெய்க்வாட். அவங்களுக்கு மோஸ்ட் ரன்ஸ் அஸ் அன் ஓப்பனர் அடித்தது ருத்துராஜ். ஸோ ருத்துராஜோட பெஸ்ட்டுமே ஓப்பனராக தான் ஐபிஎல்ல வந்திருக்கு. ஸோ டீமோட நல்லதுக்காக ருத்துராஜ் ஓப்பன் பண்ணுறது வில் பி பெட்டர். ஸோ மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபார் ஓப்பனிங். மூவிங் ஆன் டு மிடில் ஆர்டர். மிடில் ஆர்டர்னு பார்க்கும்போது நம்பர் 3 வில் பி ஹேண்ட்ஸ் டவுன் சஞ்சு சாம்சன். நமக்கு இப்போ ட்ரேட் ஆகி ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேட் பண்ணி ராஜஸ்தான்லேருந்து வி பாட் சாம்சன். ஸோ கிளியர் இண்டிகேஷன் தட் சாம்சன் வில் ஸ்டார்ட். ஸோ சாம்சன் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் சீசன் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்த உர்வில் பட்டேல் கேனாட் ஸ்டார்ட் இன் திஸ் பிளேயிங் 11. அவர் ஒரு டைரக்ட் லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் சஞ்சு சாம்சனாக இருப்பார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் 4 அந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா வில் பி சிவம் டூபே. பட் சிவம் டூபேவோட நம்பர்ஸ் வந்து ரீசெண்டாக அவ்வளோ நல்லா இல்லை. ஐபிஎல்லாக இருக்கட்டும், எந்த ஒரு டோர்னமெண்ட் எடுத்தாலும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. 2024 அவரோட பெஸ்ட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு வீடியோ போட்டாங்க இன்ஸ்டாவில். அந்த வீடியோக்கு அப்புறம் தான் அவர் பெர்ஃபார்மன்ஸ் இப்படி ஆயிடுச்சு. அந்த வீடியோ மட்டும் போடாமல் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் சம்வாட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இந்த மிடில், நம்பர் 4 வில் பி சிவம் டூபே. ஒரு சாமே, 2 சாமே, 3 சாமே, 4 சாமே, 5 சாமே, 6 சாமே. நம்பர் 5 நோ பிரெய்னர் அகைன் வில் பி டெவல் பிரிவிஸ். லாஸ்ட் இயர் அகைன் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ள வந்தார். செம்ம இம்பாக்ட்ஃபுல் நாக் நிறையா விளையாண்டாரு. அதுக்கப்புறம் போய் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா டூர் போனாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த டைப்லேயுமே பிரிவிஸ் காட் பியூட்டிஃபுல் 100 பேட்டிங் அட் நம்பர் 4. பட் இங்கே நம்பர் 4, நம்பர் 5 will again be a problem of Shivam Dube at number 4 or Devil Brevis at number 4. But again my choice will be Shivam Dube at number 4. ஏன்னா டூபே நம்பர் 5ல வரும்போது ஒரு நல்ல இம்பாக்ட்ஃபுல் நாக்காக விளையாடுறது இல்லை. ஏன்னா எப்பெல்லாம் ப்ரெஷர் கிரியேட் ஆகுதோ அப்பெல்லாம் டூபே ஜஸ்ட் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிட்டு அதர் எண்டில் போய் நிற்க பார்க்குறாரே தவிர ஒரு கேம் எடுத்துகிட்டு போனோம், ஒரு ரெஸ்பான்சிபிளாக விளையாண்டோன்ற மாதிரியான ஒரு பிளேயராக சிவம் டூபே இருக்கிறது இல்லை. ஸோ இட்ஸ் பெட்டர் தட் வி கேன் பிளே சிவம் டூபே அட் நம்பர் 4 அண்ட் டெவல் பிரிவிஸ் அட் நம்பர் 5. Moving on to finishers அப்படின்னு பார்க்கும்போது will be the replacement player of ரவீந்திர ஜடேஜா, பிரசாந்த் வீர். அவர் தான் நம்பர் 6 விளையாடுவார். தோனி will start at 7 அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நினைக்கிறேன். பட் there is again a very good player in the bench called கார்த்திக் சர்மா. அவரையும் 14 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ கார்த்திக் சர்மாவை விளையாண்டுட்டு தோனி இம்பாக்ட் பிளேயராக இருக்கலாம். இல்லை தோனியை ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிற ஒரு 3-4 மேட்சுக்கு விளையாண்டுட்டு அது வரைக்கும் கார்த்திக் சர்மாவை பெஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோனி மேபி ப்ராபப்ளி ஹீஸ் கோயிங் டு ரிட்டையர். அப்படி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கார்த்திக் சர்மாவை நம்பர் 7ல விளையாடலாம். இல்லை கார்த்திக் சர்மாவை புஷ் பண்ணி நம்பர் 6 விளையாண்டுட்டு பிரசாந்த் வீரன் நம்பர் 7 கொண்டு வரலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் தோனி அண்ட் மூவிங் ஆன் டு கார்த்திக் சர்மாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 8 ஸ்பாட் பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஒரு பிளேயர் வந்து இப்போ ஃபினிஷிங்னு பார்க்குறப்ப நம்பர் 6ல பிரசாந்த் வீர், நம்பர் 7 தோனி. ஆனால் தோனி எந்த அளவுக்கு கொண்டு போய் ஒரு கேமை ஃபினிஷ் பண்ணுவார் அப்படின்னு தெரியாது. ஹீஸ் ஆக்சுவலி 44 அப்படின்னு பார்க்குறப்போ வி கான்ட் ரியலி ரிலை ஆன் தோனி. ஸோ பிரசாந்த் வீருமே அன்ப்ரூவன். இப்போ நான் சொல்ல போகிற பிளேயருமே அன்ப்ரூவன் தான். ஆனால் ஒரு பவுலரோ ஒரு பியூர் பேட்டரோ விளாண்டா நம்பர் 8ல இம்பாக்ட் பிளேயர்ன்ற பேரில் we will get problem in batting or bowling respectively. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்பர் 8ல ஒரு பிளேயர் விளையாடணும் அப்படின்னா it will be Zachary Fox. ரீசெண்டாக நடக்கிற நிறைய நியூசிலாந்து டோர்னமெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், எல்லா சீரீஸ்லேயுமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஒயிட் பாலில். அவரால் ஒரு 10 to 12 ரன்ஸ் கொடுக்க முடியும் பேட்டில். ஒரு நல்ல 2-3 ஓவர்ஸ் செப் இன் பண்ணலாம். ஸோ அந்த எபிலிட்டிக்காக ஐ எம் புட்டிங் Zachary Fox at number 8. Finally to our playing 11 will be bowlers. Bowlers பார்க்கும்போது 9-10 சீல்டுங்க. 9 வந்து நூர் அஹமட். ஏன்னா லாஸ்ட் சீசன் 14 மேட்சஸ்ல 24 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ நூர் அஹமட் சீல்டு. நம்பர் 10 அகெயின் கலீல் அஹமட்.
லாஸ்ட் சீசன் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் ஒரு நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து விக்கெட் எடுக்கிறது, ஒரு டென்ட்டை கிரியேட் பண்ணாரு. அதாவது இப்போ கலீல் அஹ்மத் போடுறான்டா, நம்ம வந்து பார்த்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி அதர் ஆப்போசிஷன் யோசிக்கிற மாதிரி ஒரு நல்ல பவுலிங் டிஸ்பிளேவை காமிச்சாரு கலீல் அஹ்மத். அதுவும் அவரோட பெஸ்ட் டெலிவரி எதுனா, லாஸ்ட் சீசன் வந்து ஒரு பஞ்சாப் மேட்ச் நடக்கும். அந்த பஞ்சாப் மேட்ச்ல ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் ஆடிட்டு இருப்பாரு. ஒரு சூப்பரான பால் டெலிவர் பண்ணுவாப்ல கலீல் அஹ்மத், டேரக்டா கொண்டு போய் ஸ்டம்பில் அடிச்சு ஸ்டம்ப் பறக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு மெமரபிளா இருந்துச்சு கலீல் அஹ்மதோட லாஸ்ட் சீசன் வித் சிஎஸ்கே. ஸோ ஐ திங்க் ஹி வில் கண்டினியூ அட் நம்பர் 10. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. 11 and 12 will again be more discussions. பட் 11 இப்போதைக்கு பார்க்கும்போது அன்சுல் கம்போஜ். ஏன்னா ரீசெண்டாக நடக்கிற எஸ்எம்ஏடி டோர்னமெண்ட்ஸ்லையுமே 22 விக்கெட் எடுத்திருக்காரு, டெத்லையுமே போலிங் போட்டுற எபிலிட்டி காட்டுறாரு. ஸோ கலீல் அஹ்மத் ஒரு நோ பிரெய்னர் தான். இம்பாக்ட் பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தா 3 ஃபாரினர்ஸ் தான் நான் இப்போ 11ல சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு ஃபாரினரை இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வரும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் என்னோட ப்ரிஃபரன்ஸ் would be மேட் ஹென்ரி. ஏன்னா அன்சுல் கம்போஜா இருக்கட்டும், கலீல் அஹ்மதா இருக்கட்டும், ஆர் போத் யங்ஸ்டர்ஸ். ஸோ அப்படி யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது ஒரு இந்த பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு நம்பர் 12ல மேட் ஹென்ரி நல்ல பிளேயராக இருப்பாரு அப்படின்னு எனக்கு தோன்றதுனால ஐம் சேயிங் மேட் ஹென்ரி. கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இந்த டீம் ஒரு நல்ல டீம் ஆன் பேப்பர். ஆனால் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ஸ்டெப் அப் பண்ணால் மட்டும்தான் இந்த டீம் வந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆக முடியும். ஒருவேளை இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ஸ்டெப் அப் பண்ணி பவுலிங் அட்டாக்ல நல்லா விக்கெட்ஸ் எல்லா பவுலர்ஸுமே எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஐ திங்க் 6th டைட்டில் லோடிங். ஒருவேளை இல்லை இந்த பிளேயர்ஸ்லாம் ஒழுங்காக பண்ணல, யங்ஸ்டர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணல அப்படின்னா ஷுவர்லி இன்னொரு டிசாஸ்ட்ரஸ் சீசனாக தான் இது சென்னைக்கு முடியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.